வணக்கம் பிரிசலோட் ஒருத்த மக்கள் உதவும் கரங்கள் எனது அன்பான உறவுகள் அனைவரும் எப்படி இருக்கிறீங்க எல்லோரும். கொஞ்சம் பிஸியாக இருக்கேன். நான் உங்களுக்கு தெரியும், நான் இப்போ இங்கே வந்து ஃப்ரான்ஸில் இருக்கேன். இப்போ கொஞ்சம் வசதிகள் குறைவு. அந்த பாருங்கள், இப்போ தான் இப்படி தான் என் ரூமெல்லாம். சரியா, இப்படி தான் ரூமெல்லாம். ஸோ கொஞ்சம் வசதிகள் குறைவு. நம்ம உங்களோட பேசுகிறதுக்கோ சில நேரத்தில் எனக்கு டெலிஃபோன் எடுக்கல, அது ஃப்ளாட்டு. ஸோ அதனால் வேண்டி என்ன சொல்லுவாருன்னு கேட்டால், இந்த கொஞ்ச நாளாகவே, இந்த ஒரு 2-3 நாளாகவே இந்த பாதிக்கப்பட்ட பள்ளிக்கூட குழந்தைக்காக வேண்டி நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கிறோம். இந்த பிரச்சனைகளை எப்படி கையாளுறது, இனி வரும் காலங்களில் எமது மலையக குழந்தைகள் பாதிக்காமல் இருப்பதற்கு, பள்ளிக்கூடத்தின் வழியாக பாதிக்காமல் இருப்பது எப்படி அப்படின்றது இனி வரும் காலங்களில் மிக மிக அழுத்தமாக போராட்டம் கொடுக்கப்படும். ஆகையால் அதற்கு உண்டான சப்போர்ட்டுகளை நீங்கள் பின்னுக்கு இருந்து தாங்க. ஏன்னு கேட்டால், நீங்களும் மலையகமாக இருக்கிறீங்க. நான் இப்போதைக்கு மலையகத்தில் இல்லை. இருந்தாலும் கூட நான் வந்து மலையகத்துக்காகத்தான் நான் போராடிக்கிட்டு இருக்கிறேன். எல்லாம் மலையக குழந்தைகளுக்காகவும் மலையகத்துக்கு மக்களுக்காகவும் தான். உண்மையிலேயே நான் எங்களால் பணம் காசு கொடுத்து உதவ முடியாட்டியும் கூட எங்களுடைய வார்த்தைகளால் அவங்கள கண்காணிக்கிறதன் மூலமாக அந்த மாதிரியான முடியும். ஸோ இதுகளை தான் நாங்கள் செய்துக்கிட்டு வரோம். அந்த விஷயத்தில் வந்து சரியான முடிவுகள் நமக்கு வரும். இனி வரும் காலங்களில் இந்த மாதிரியான குற்றங்கள் செய்யாமல் இருப்பதற்கு நாங்கள் விழிப்புணர்வாக இந்த வலைத்தளத்தின் ஊடாக பல பேர் அந்த மாதிரியான விஷயங்களை இந்த வலைத்தளத்தின் ஊடாக பகிரணும். யூடியூப் மூலமாக, ஃபேஸ்புக் மூலமாக, இப்படி ஒரு இந்த இடத்துல இப்படி சம்பவம் இருந்துச்சு, நடந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது விவரமாக எழுதவோ வாயில் பேசி போடுறதுக்கோ நம்மளுக்கு உண்டான ஒரு முயற்சி கட்டாயம் வேணும். நீங்கள் கட்டாயம் செய்யணும். நாங்கள் போடுற வீடியோஸுகள் ஏதாவது பாதிக்கப்பட்டால், சிறிய குழந்தைகளை பாதிக்கப்பட்டால் நாங்கள் கட்டாயம் கேட்கணும். அது எல்லாத்துக்கும் பொதுவானது. குழந்தைகள் பாதிக்கப்பட்டுச்சுன்னு சொன்னால் குழந்தைகளை பற்றி கேட்குறதுக்கு வந்து இந்த உலகத்தில் அனைத்து மக்களுக்கும் உரிமை இருக்கின்றது குழந்தைகளை பற்றி கேட்குறதுக்கு. சரியா, ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு உரிமை இருக்குது குழந்தைகளை பற்றி கேட்குறதுக்கு. ஸோ அதே நாளை வேண்டி தான் இந்த கொஞ்ச நாளாகவே இதை பற்றி நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கிறோம். இலங்கையிலிருந்து சில பெரிய பெரிய மக்களோட பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கிறோம். இந்த மாதிரியான அசம்பாவங்கள் இனி வரும் காலங்களில் எமது தோட்ட பகுதிகளில், மலையக பகுதிகளில் நடக்காமல் இருப்பதற்கு. ஸோ இப்படியாக இருக்கும்போது சிலவர்கள் வந்து அதை வந்து வெளிக்கொண்டு வர விரும்பாதவங்க இருக்கிறாங்க. கொஞ்சம் இப்போ நாங்கள் எல்லாருமே இதுக்கு போராட்டம் செய்தோம்னு சொன்னால், இந்த போராட்டம் சரியில்லை, இது வெளிக்கொண்டு வர வேணான்னு சொல்கிறவங்க சில பேர் இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியானவங்க வந்து இந்த ஃபேக் ஐடிகளை போட்டுக்கிட்டு மிரட்டிக்கிட்டு இதுக்கெல்லாம் பயப்படாதீங்க. இந்த ஃபேக்ஸ் ஐடிக்கெல்லாம் பயப்படவே வேணாம். யாருமே பயப்பட தேவையில்லை. நான்லாம் பயப்படவே மாட்டேன். அதே மாதிரி சில பொம்பளைங்க வந்து ஃபேக் ஐடிக்கு போயிட்டு கமெண்ட் பண்ணுறது எப்படின்னு கேட்டால், ஜெனட் மேரியை நல்லா போட்டு தாக்குங்க, குடம் பிடுங்க இல்லாத என்ன கேட்டலாம். நான் வந்து ஒரு சமூக சேவையில் ஈடுபட்டது வந்து அது சும்மா இல்லை. சமூக சேவைன்னு சொன்னால் சாணியிலேருந்து எல்லாம் வாரி அடிக்கிறத இருக்கக்குள்ள கூட நாங்கள் அதை நாங்கள் கடந்து போய்கிட்டே இருக்கணும். விளங்குதா? அந்த மாதிரியான தோட்டாப ராஜபக்ச, மஹிந்த ராஜபக்சகே அந்த அடி. நாங்கள் சும்மா சமூக சேவை செய்கிற நம்மளுடைய மக்களுக்காக செய்கிற சேவைகளுக்கு சில பேர் சொல்கிறாளுங்க, எப்படி நீ கல்யாணம் கட்டின உன் மகனுக்கு கல்யாணம் கட்டின, எப்படி அவ்வளோ பெரிய வீடு கட்டியிருக்க, எப்படி நீங்களும் ஒழங்கடி 15 வருஷம் 15 வருஷ காலம் படாத பாடுபட்டு நல்லா இருந்து கெட்ட வழிகளில் போகாமல், கள்ள மாப்பிள்ளைகள் எடுக்காமல், கள்ள மாப்பிள்ளைகளுக்கு 5-10 கொடுக்காம, அப்படியே பொத்தி சம்பாரித்து கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு மனவேதனை அடைஞ்சி தான் அந்த வீடு வாசலெல்லாம் கட்டி குழந்தைய கல்யாணம் கட்டி கொடுத்துருக்கேன். அதனால் இடிச்சுக்கிட்டு சாவ வேணாம் யாரும். இதுக்காக இடிச்சுக்கிட்டு சாவ வேணாம். எப்படி நீ வீடு கட்டின, எப்படி நீனு கல்யாணம் கட்டி கொடுத்த அப்படின்னு ஓன் பிள்ளைகளையும் நீ கல்யாணம் கட்டி கொடு. இதில் உள்ளவங்களையும் நான் எப்படி எந்த குறிக்கோளுக்கு இந்த நாட்டுக்கு நான் வந்தனோ அந்த குறிக்கோளோடு வாழ்ந்தேன்.
அந்த குறிக்கோளைகளை எல்லாம் நிறைவேற்றினேன். அதுதான் என்னுடைய வீரமான இது. இந்த தில்லு என்கிட்ட இருந்துச்சு அது. சரியா? அதனால் யாரும் இடிச்சுக்கிட்டு சாவ தேவையில்லை. விளங்குதா? இடிச்சுக்கிட்டு சாவுறவளுக எப்படி கல்யாணம் முடிச்சிங்க, எப்படி வீடு கட்டுனீங்கன்ட்டு கேட்க தேவையில்லை. எங்களுக்கு கடல மாப்பிள்ளை கொடுக்க தேவையில்லை. எவனுடையதும் ஒரு 5% ஒரு கல் வந்து என்னுடைய பேர் யாரோட பேரையும் சொல்லாது. அந்த அளவுக்கு நான் கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு நான் வந்து முன்னுக்கு வந்தேன். அதே மாதிரி இடிச்சுக்கிட்டு சாகுறவளுக இடிச்சுக்கிட்டு சாவுங்க. சொல்கிறவளுக்கு இது பார்க்குறவளுக்கு தெரியும் யாருன்ட்டு. என்னோட வந்து மோதுனா கட்டசி தொங்கல் கண்டுட்டு தான் விடுவேன். நான் யாருக்கும் என்னமும் சொல்ல போக மாட்டேன். பேரை சொல்லி சொல்ல மாட்டேன். பேரை சொல்லி ஃபேக் ஐடி போட மாட்டேன். சரியா? பேரை சொல்லி வீடியோ போட மாட்டேன். எதையுமே செய்ய மாட்டேன். ஆனால் குழந்தைகளுக்கு என்னமாதுன்னு சொல்லி சொன்னால் அதை நான் கட்டாயம் தட்டி கேட்பேன். எங்களுடைய பெண்களுக்கு வந்து சாதாரணமாக நடந்துக்கிட்ட பிள்ளைகளாக இருந்தால் நான் கட்டாயம் தட்டி கேட்பேன். சரியா? அதனால் வேண்டி இதில் ஒவ்வொருத்தரும் இடிச்சுக்கிட்டு சாவுறதுக்கு ஒன்றுமே இல்லை. மற்றது பிள்ளைகளே, போனஸ் கொடுக்குறதாக இருக்குது தானே, அந்த போனஸ் விஷயமா என்னையை தொல்லை பண்ணாதீங்க. 7 மாதம் இருக்குது ஒரு பொம்பளைக்கு போகிறதுக்கு. இன்றைக்கி காலையிலேயே ஃபோன் அடிக்குது எனக்கு, எப்போ போனஸ் கிடைக்காக்கா. நான் கேட்டேன் அக்கா கிடைக்கலன்னு. யாராவது நீங்கள் போகிறதுக்கு 1 மாதம் இருக்கத்தக்கன்னு என்னை தொடர்பு கொள்ளுங்கள். நான் அதுக்கு உண்டான வழிமுறைகளை செஞ்சு தாரேன். சரியா? அதுக்கு உண்டான வழிமுறைகளை நான் செஞ்சு தாரேன். அப்போ உங்களுக்கு போனஸ்ஸு கிடைக்கிற மாதிரிக்கு. சரியா? 7 மாதம் 8 மாதம் இருக்கக்குள்ளே ரவைக்கு 11:30 மணிக்கு காலையில் 6:30 மணிக்கெல்லாம் கோல் எடுக்காதீங்க. அங்கே டைம் இல்லை, கோயில் டைம் இல்லை இங்கே. சரியா? நீங்கள் அங்கே 6 மணினா நான் இங்கே தூங்குவேன், 5 மணிக்கு இங்கே தூங்குவேன் நான். சரியா? தயவு செய்து இந்த மாதிரியான டிஸ்டர்ப்கள் பண்ணாதீங்க. 1 மாதம் இருக்க. சரியா? 1 மாதம் இருக்கத்தக்கன நீங்கள் என்னோட தொடர்பு கொள்ளுங்கள். அக்கா இன்பாக்ஸில் வந்து இப்போ ஆப்ஷன் ஒன்று இருக்குது வந்து வாய்ஸ் மெசேஜ் போடுறதுக்கு. வாய்ஸ் மெசேஜ் போடுறதுக்கு நீங்கள் வாய்ஸ் மெசேஜ் போடுங்க. உங்களுக்கு எப்படின்ட்டு நம்பர் கொடுக்க தேவையில்லை எனக்கு. இப்போ உங்களுடைய முழுமையான எழுதி போடுங்க. அப்படி இல்லைன்னு சொன்னால் எழுதி போடுங்க. அப்படி இல்லைன்னு சொன்னால் 1-2 வார்த்தைகளில் உங்களுக்கு ஆப்ஷன் இருக்குது வாய்ஸ் ரெக்கார்டு. அதனால் போடுங்க, அதில் போடுங்க. இந்த மாதிரி தான் எனக்கு பிரச்சனை இதுதான் சொல்லின்னு சொன்னால் என்னால் தீர்க்க முடியக்கூடிய விஷயங்களாக இருந்தால் நான் கட்டாயம் நம்பர் தருவேன் உங்களுக்கு. அந்த நம்பர் மூலமாக தொடர்பு கொள்ளலாம். டைரெக்டாக கால் பண்ணாதீங்க எனக்கு. தயவு செய்து மெசேஜ் போடுங்க. வேண்டிய மெசேஜுக்கு நான் கட்டாயம் பதில் கொடுப்பேன். சரியா? வேண்டிய மெசேஜுக்கு கொடுப்பேன். இன்றைக்கி அந்த 7 மாதம் போனஸை பற்றி கேட்ட பிள்ளைய வந்து கொஞ்சம் பதில் கொடுத்துட்டு ப்ளாக் பண்ணி விட்டேன். ஏன்னா நேற்று ஒரு பெண்ணு பேசுது, அக்கா நான் நம்பரை எடுத்தேன்க்கா, உங்களோட நம்பரை யாரோ கொடுத்தாங்களாம், எடுத்துச்சான். சும்மா பேசிக்கிட்டு இருக்கிறான் தானே அக்கா உங்களோட. நம்மளுக்குன்னு ஒரு பிரச்சனை வந்தால் பேசிக்கிட்டு இருக்கலாம் தானே. ரொம்ப கோவம் வந்துச்சு. ஒரே ப்ளாக் பண்ணி விட்டேன். என்னால் முடியாது. அப்படியெல்லாம் பேசிக்கிட்ட அளவுக்கெல்லாம் இல்லை. நான்லாம் வந்து சரியான பிஸி. இந்த குரூப் வேலைகளும் இந்த உதவி செய்கிற வேலைகளும். மற்றது இன்னொன்று, சின்ன பிள்ளைகளை ஏமாற்றி நான் வீடு கட்டிட்டேன், கல்யாணம் கட்டிட்டேன் பிள்ளைகளுக்கெல்லாம் அப்படின்னு சொல்கிறவர்களுக்கெல்லாம் சொல்ல மாட்டேன் நான். தெரியும் தானே எப்படின்ட்டு எழுதியிருப்பேன்ட்டு. சொல்ல மாட்டேன் நான். என்னைய இறைவன், எல்லா வல்ல இறைவன் எல்லாத்தையும் பாதுகாக்க வேணும். அதே போல் என்னைய நிறைவான ஆசீர்வாதத்தோடு இந்த நாட்டில் நான் நல்லபடியாக சிரிச்சுக்கிட்டு நிம்மதியாக இருக்கிறேன். என் பிள்ளைக்கு எங்கே இருக்குது, என் குடும்பம் நல்லா இருக்குது, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக இருக்கிறேன். அடுத்தவங்கள்ட்ட நெருப்பை கொட்டிக்கிறதுக்கு நோ. அடுத்தவங்கள்ட்ட 1 ரூபா நாங்கள் எடுத்து செலவழித்தாலும் மேலே உள்ளவன் என்னைய சரியாக்கிடுவான். சரியா? யாராக இருந்தாலும் 1 மாதம் இருக்கத்தக்கன நீங்கள் எனக்கு கால் பண்ணுங்கள். அப்போ நான் உங்களுக்கு கட்டாயம் இந்த நம்பர்களை தாரேன். நீங்கள் எப்படி தொடர்பு கொள்வது, என்ன செய்கிறதுன்னு சொல்லிவிட்டு எல்லாம் நானே செஞ்சு தரேன் உங்களுக்கு. ஓகே? எல்லாத்துக்கும் வணக்கம் பிள்ளைகள் எல்லாருக்கும்.